யாராவது நம்மகிட்ட ஒரு சீக்ரெட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, அத நம்ம யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்ன்னு தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா, அவங்க ஷேர் பண்ணி 10வது நிமிஷமே லதாவுக்கும் ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். ஆனா ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. வேறயா? ஆக்சுவலா இது ஒரு நார்மலான விஷயம் தான். நம்மளோட பிரெயினால இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ ஹோல்ட் பண்ணவே முடியாது. அதுவும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லும்போது தான் நம்ம பிரெயின் நமக்கு திருப்பி திருப்பி ஒரு அர்ஜ கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். யார்கிட்டயாவது உடனே சொல்லிடுன்னு. எஸ்பெஷலி இந்த எமோஷனல் ஸ்டோரி யாராவது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாவோ, ஒரு குழந்தை அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான். இல்ல ஷாக்கிங் நியூஸ் யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாவோ, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களோட பிரெயின்ல ரொம்பவே அதிகமா வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி காசிப்ஸ ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு ஆண்களுக்கு, இன்னொன்னு பெண்களுக்கு நீங்க யாராவது உங்களோட சீக்ரெட்ட யார்கிட்டயாவது ஷேர் பண்றீங்கன்னா, நீங்க 100% அவங்கள நம்பலாம். கண்டிப்பா அவங்க யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்கன்னு. அப்போ நான் யார்கிட்டயுமே சீக்ரெட் சொல்லவே கூடாதான்னு கேட்கிறீங்களா? கண்டிப்பா உங்களோட சீக்ரெட்ஸையும், உங்களோட எமோஷன்ஸையும் மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த ரிலீஃப் ஃபீலிங்காக கண்டிப்பா உங்களோட எமோஷன்ஸ ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஆனா அத நீங்க சொல்ற பெர்சன் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அது அவங்களாலயும் முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட மத்தவங்க சொன்ன சீக்ரெட்ட ஷேர் பண்ணியிருப்போம். ஆனா சொல்லி அடுத்த செகண்ட் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த சீக்ரெட்டை இன்னொருத்தன்ட்ட ஷேர் பண்ணுவான் பாத்தீங்களா? உங்க குரூப்ல அந்த மாதிரி ஒரு பெர்சன் இருப்பான். அவனுக்கு இந்த ரீல்ஸ் ஷேர் பண்ணி விட்டுட்டு அவனோட நேம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.